ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலையெல்லாம் நான் செவிசாய்க்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கும் என் பிள்ளையே, உன்னோடு பேசவே நான் வந்துள்ளேன். உன் மனதில் எழுந்துள்ள அத்தனை சந்தேகங்களுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் விடை தரப்போகிறேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேட்பாயா? என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கிறாய். வேண்டுதல்கள் நிறைவேற விரதங்களை கடைபிடிக்கிறாய். யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை செய்து விடுகிறாய். உன் முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்தி விட்டாய். ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக இல்லை. என்ன செய்தாலும் என் வேண்டுதலுக்கு செவிசாய்க்க மாட்டாயா அம்மா என்று என் பிள்ளை என் மீது கோபமாக இருக்கிறாய். என் குழந்தையே, இதனால் ஒரு தவறும் இல்லை. பிள்ளை என்றால் தாயிடம் எப்படித்தானே நடந்து கொள்ளும்? தாயிடம்தானே உரிமையாக கேட்க முடியும். தன் தாயிடம்தானே கோபமாக சண்டையிட முடியும். ஆனாலும் மனம் வருந்தி தாயின் மடியை தானே நாடிச் செல்லும். அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்துவிட்டால் அம்மா என்று ஓடோடி வந்து விடுகிறாய். நீ கோபப்படும் போது என் பிள்ளை என் மீது வைத்திருக்கும் உரிமையை நினைத்து பெருமை கொள்கிறேன். கண்ணீரோடு என் முன் நீ நிற்கும் பொழுது நான் உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன். அதேபோல் உன் வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் போது செவி நிறைக்க நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எதுவும் செய்யவில்லையே அம்மா என்று என்னிடம் கேட்பது எனக்கு கேட்கிறது. உன் கண்களை பொறுத்தவரை நான் எதுவும் செய்யாததைப் போலதான் இருக்கும். ஏனெனில் மனிதனின் கண்களுக்கு தெய்வத்தின் நடவடிக்கை என்றும் தெரியாது. நீ என்று உன் வேண்டுதல்களை என்னிடம் வந்து மனமுருகி சொல்லிவிட்டாயோ, அன்றே உன் வேண்டுதல் நிறைவேறுவதற்கான முறைகளையும் நான் வகுத்து விட்டேன். அதற்கான செயலையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். சர்வ நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் பலித்தே தீரும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.